வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற படம் 1960s ரிலீஸ் ஆன தி குட் தி பேட் தி அக்லி. ஜிகர்தண்டா 2ல கிளின்ட் ஈஸ்ட்வுட் ஒரு ஹீரோவை காட்டியிருப்பாங்க. அவர் தான் நம்ம லாரன்ஸ்க்கு கன்னும் கொடுத்துருப்பாரு. அவர் தான் அந்த படத்தில் ஹீரோ நடிச்சிருப்பாரு. ஒரு கவுபாய் ரோலை இந்த படத்தில் சூப்பராக பண்ணியிருப்பாரு. இந்த படத்தோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் மொத்தம் 3 மெயின் கேரக்டர்ஸ். இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு புதையலை தேடுவாங்க. கடைசியில் இந்த புதையல் யாருக்கு கிடைக்குது, அந்த புதையல் கிடைக்கிறதுக்காக என்னென்னலாம் பண்ணுறாங்கன்றது தான் அதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படம் அமெரிக்காவில் இருக்க மெக்சிகோவில் 1880s நடக்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. கூடவே 1880s அமெரிக்காவில் உண்மையிலேயே வார் நடந்துட்டு இருந்தது. இவங்க புதையலை தேடி போகும்போது அந்த வார் எப்படிலாம் நடந்திருக்குன்றத தத்ரூபமாக காட்டியிருப்பாங்க. படத்தோட ஓப்பனிங் சீனில் ஒரு தனியாக ஒரு வீடு இருக்குது. அதை 3 பவுண்டி ஹண்டர்ஸ் ரவுண்ட் அப் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. பவுண்டி ஹண்டர்ஸ்னால் வேறு யாரும் கிடையாது. இப்போ போலீஸால் பிடிக்க முடியாத கிரிமினல்ஸ் எல்லாரையும் போலீஸ் கிட்ட பிடிச்சி கொடுத்து காசு வாங்குறவங்க தான் பவுண்டி ஹண்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ரூமில் இருக்க கிரிமினலுக்கு $2000 கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லியிருப்பாங்க. அந்த கிரிமினலை பிடிக்கிறதுக்காக தான் இந்த பவுண்டி ஹண்டர்ஸ் இந்த வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அந்த பவுண்டி ஹண்டர்ஸ் வீட்டுக்குள்ள போன அடுத்த செகண்டே உள்ள இருந்த கிரிமினல் 3 பேரையும் சுட்டுருவான். அதில் 2 பேர் இறந்து போயிடுவாங்க. ஒருத்த மட்டும் உயிர் தப்பிச்சிடுவான். அந்த கிரிமினல் யாருன்னா அவனோட பேர் டியூகோ. இந்த படத்தில் 3 மெயின் கேரக்டர் சொல்லியிருந்தால இதில் அக்லின்ற மெயின் கேரக்டர் இவன் தான் பண்ணியிருப்பான். டியூகோ எப்படிப்பட்ட கேரக்டர்னா, காரியம் அவனா காலை பிடிப்பான், காரியம் முடிஞ்சவன கழுத்து பிடிப்பான். இவன் மேலே நிறைய கேஸ் இருக்கு. இவனை பிடிச்சி கொடுத்தா $2000 கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லியிருப்பாங்க. அதனால இவனை நிறைய பவுண்டி ஹண்டர்ஸ் தேடிட்டு இருப்பாங்க. 3 மெயின் கேரக்டர்ல டியூகோன்னு ஒரு மெயின் கேரக்டர் காட்டிட்டாங்க. இப்போ அடுத்தவனை காட்டுறாங்க. தூரத்துல இருந்து ஒரு குதிரை வந்துட்டு இருக்கு. இதுல இருந்து யார் இறங்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவனோட பேர் தான் ஏஞ்சல் ஐஸ். இந்த படத்துல இவனை தான் தி பேட்னு காட்டியிருப்பாங்க. ஏஞ்சல் ஐஸ் எப்படிப்பட்டால்னா, இவன் காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். பயங்கரமான பணத்தாசை பிடிச்சவன். அதனால காசுக்காக கொலை பண்ற வேலையை தான் இவன் பண்ணிட்டு இருப்பான். அது மட்டும் இல்ல, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படம் 1880s இருந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. அந்த டைம்ல அமெரிக்காவில் உண்மையிலேயே சிவில் வார் நடந்துட்டு இருந்தது. அந்த வார்ல வர சீன்ஸ் எல்லாம் வச்சுதான் இந்த படத்தையே மூவ் பண்ணிருப்பாங்க. அந்த வார்ல மொத்தம் 2 டீம் இருப்பாங்க. ஒரு டீம் ப்ளூ ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, இன்னொரு டீம் கிரீன் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. இதுல ப்ளூ ட்ரெஸ் போட்ட டீம்ல ஒரு கமாண்டிங் ஆஃபீஸரா தான் இந்த ஏஞ்சலிஸ் இருப்பான். அதுல வர காசு பத்தாதுன்னு சொல்லிட்டு காசுக்காக கொலை பண்ற வேலையும் ஏஞ்சலிஸ் பார்த்துட்டு இருப்பான். இப்போ அதுக்காக தான் ஒருத்தனை கொலை பண்றதுக்காக ஒரு வீட்டுக்கு வந்திருப்பான். யார் ஏஞ்சலிஸை கொலை பண்ண சொல்லி அனுப்பிடுவாங்கன்னா, பேக்கர்னு ஒரு கேரக்டர் இருப்பான். அவன் ஏஞ்சலிஸ் கிட்ட நான் கேட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் கிட்ட போயிட்டு இன்ஃபர்மேஷன் கேளு, அப்படி அவன் இன்ஃபர்மேஷன் கொடுத்தானா அவனை விட்டுடு, இல்லைன்னா அவனை சாவடிச்சிருன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். ஏஞ்சலிஸும் அந்த வீட்டுல இருக்க ஆள் கிட்ட போயிட்டு பேக்கர் இந்த மாதிரி உங்கள்கிட்ட இன்ஃபர்மேஷன் கேட்டான்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு அந்த ஆளு நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பேக்கர் கிட்ட எனக்கு புதையலை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். இப்போதான் ஏஞ்சலிஸ்க்கு இந்த புதையலை பத்தியே தெரிய வருது. என்ன புதையல் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஏஞ்சலிஸ் அந்த ஆள் கிட்ட கேட்கறான். அதுக்கு அந்த ஆளு எனக்கு அதெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியாது, ஆனா 2 லட்சம் கோல்ட் காயின்ஸ் இந்த வார் வந்துட்டு இருக்க இடத்துக்கு பக்கத்துல எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்றான். ஏஞ்சலிஸ் உடனே அந்த ஆளை இப்ப நீ அந்த புதையலை பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுக்கலன்னா உன் ஃபேமிலியே போட்டு தருவேன்னு சொல்லிட்டு மிரட்டுறான். அந்த ஆளும் வேற வழி இல்லாம அந்த புதையல் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனா அந்த புதையல் எங்க இருக்குன்னு தெரிஞ்சவனோட பேர் எனக்கு தெரியும், அவனோட பேரு பில் கார்ட்சன், கூடவே நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏஞ்சலிஸை கேட்கறான். பேக்கர் என்ன கொல்ல சொல்லி இவங்ககிட்ட எவ்வளவு காசு கொடுத்தான்னு ஏஞ்சலிஸை பார்த்து கேட்கறான். அதுக்கு ஏஞ்சலிஸ் $500 கொடுத்தான்னு சொல்றான். நான் உனக்கு $1000 கொடுக்குறேன், நீ பேக்கரை கொலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். அதுக்கு ஏஞ்சலைஸ் நான் எப்பவுமே முதல்ல காசு கொடுத்தவங்க தான் விசுவாசமா இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த $1000 எடுத்துட்டு இவனை சுட்டுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். ஸ்ட்ரெயிட்டா எங்க போறான்னு பாத்தீங்கன்னா பேக்கர் கிட்ட தான் போறான். பேக்கர் கிட்ட போயிட்டு அவன் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டான். அந்த புதையல் எங்க இருக்குன்னு தெரிஞ்சவனோட பேரு பில் கார்ட்சன். இது ஏன் நான் அவங்ககிட்ட சொல்றேன்னு தெரியுமான்னு கேட்கறான். ஏன்னு கேட்டதுக்கு நீ தான் இன்னும் கொஞ்சம் சாவ போறேன்னு சொல்லிட்டு பேக்கரை கொண்டுறான். ஏன்னா அந்த புதையல் ஏஞ்சலிஸ் தான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறான். அதனால பேக்கரை கொண்டுட்டு அவன் அந்த புதையலை தேடி போக ஆரம்பிக்கிறான். அதுக்கு அவன் பண்ண வேண்டிய முதல் வேலை பில் கார்ட்சனை கண்டுபிடிக்கணும். அப்பதான் அந்த புதையல் எங்க இருக்குன்னே தெரியும். கட் பண்ண அடுத்த சீன்ல மறுபடியும் நம்ம டியூகோவை 3 பவுண்டி ஹண்டர்ஸ் ரவுண்ட் அப் பண்ணி ஏன்டா அவன் மூஞ்சி கடை $2000 சொல்லிட்டு கலாச்சிட்டு இருப்பாங்க. திடீர்னு பின்னாடி இருந்து ஒரு குரல், ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், அவன் மூஞ்சிலாம் $2000 ஒர்த்து இல்லை, ஆனா அந்த $2000 நீ எடுத்துக்க போதில்ல நான் எடுத்துக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு குரல் வருது. யாருன்னு பாத்தீங்கன்னா இப்பதான் நம்ம ஹீரோ என்ட்ரி. இந்த படத்துல ஹீரோவுக்கு பேரே கிடையாது. நம்ம எப்படி ஃப்ரெண்ட்ஸ் மாமா மச்சான் ப்ரோ டியூடுன்னு கூப்பிடுறோமோ அது போலதான் அந்த படம் ஃபுல்லா ஹீரோவை கூப்பிட்டு இருப்பாங்க. அதனால நம்ம ஹீரோவை நம்ம கிளின்ட்னே கூப்பிடலாம். இந்த படத்துல ஹீரோ எப்படிப்பட்ட கேரக்டர்னா, நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன். இந்த படத்துல ஒரு கன்ஸ் எல்லாம் பயங்கரமா டேலண்டா ஹேண்டில் பண்ணுவாரு. ஆதவன் படம் சூர்யா மாதிரி இவர் வச்ச குறி இதுவரையும் தப்புனதே கிடையாது. அதோட இவர் இந்த படம் ஃபுல்லா சிகரெட் பிடிச்சிட்டே இருப்பாரு. நம்ம ஊர்ல சூப்பர் ஸ்டார் எப்படி ஷர்ட்டை உரசி கையை உரசிலாம் சிகரெட்டை பத்த போறோம், அதே போல இவர் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த படத்துல இவர் கன்ஸ் குதிரன்னு எல்லாத்தையுமே பயங்கர ஸ்டைலா ஹேண்டில் பண்ணிருப்பாரு. இது எல்லாத்தையுமே இவர் 1966 பண்ணிருக்காரு. இதுக்காகவே இவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. இவரு தான் இந்த படத்துல குட்ன்ற மெயின் கேரக்டர் பண்ணிருப்பாரு. அந்த 3 பவுண்டி ஹண்டர்ஸையும் பட்டு பொட்டன் போட்டு தள்ளிட்டு டியூகோ கிட்ட போயிட்டு உன் அர்த்தம் எவ்வளவு பா தம்பின்னு கேட்கறாரு. அதுக்கு டியூகோ $2000 சொல்றான். உடனே டியூகோ கட்டி போட்டு குதிரையில் ஏத்துட்டு போறாரு. எங்க கூட்டு போறாருன்னு பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் தான் கூட்டு போறாரு. டியூகோ வரவையெல்லாம் அசிங்கமா திட்டிட்டே இருக்கான் ஹீரோவை பார்த்து. ஆனா நம்ம ஹீரோ கிளின்ட் எதையுமே கண்டுக்காம டியூகோ கூட்டிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டு காசு வாங்கிக்கிறாரு. டியூகோ தூக்குல போடுறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க. கரெக்டா டியூகோ மேல கயிறு கட்டி தூக்குல போடும்போது திடீர்னு யாரோ ஒருத்தர் அந்த கயிறை சுட்டு டியூகோவை காப்பாத்துறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிளின்ட் தான் காப்பாத்துறாரு. ஆக்சுவலா இப்பதான் புரியுது, கிளின்ட்டும் டியூகோவும் பார்ட்னர்ஸ். இவங்க 2 பேரோட வேலையே இதுதான். கிளின்ட் டியூகோவை பிடிச்சிட்டு போயிட்டு போலீஸ் கிட்ட கொடுப்பான். போலீஸ் டியூகோவை தூக்குல போடும்போது கிளின்ட் வந்து கரெக்டா கயிறை சுட்டு காப்பாத்தி
காப்பாத்திடுவான். வர $2000 ஆளுக்கு பாதி எடுத்துப்பாங்க. இதே ஒரு பழப்பா பண்ணி தான் இவங்க வாழ்க்கையை ஓட்டிட்டு இருப்பாங்க. கிளின்ட் டியூகோ காப்பாத்தினதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல நின்று காசை பிரிச்சுக்கிறாங்க. ஆளுக்கு பாதி பாதியா பிரிச்சதுக்கு அப்புறம் டியூகோ சொல்றான் கிளின்ட் கிட்ட, எனக்கு இனிமேல் அதிகமான காசு வேணும், ஏன்னா நான் அதிகமான ரிஸ்க் எடுக்கிறேன், எனக்கு 50-50 பத்தாதுன்னு சொல்றான். அது கிளின்ட், நீ அதிகமான ரிஸ்க் எடுக்கிறியா, நான் கொஞ்சம் குறிய மாத்தி சொல்றேன், உன் நிலைமையை நீ யோசிச்சு பாரு, நான் தான் அதிக ரிஸ்க் எடுக்கிறேன், அதனால 50-50 கரெக்டா இருக்கு, அப்புறமா பாத்துக்கலாம் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்தது ஏஞ்சலிஸை காட்டுறாங்க. பில் கால்சனை பத்தி ஒரு இன்ஃபார்மர் கிட்ட கேட்டுட்டு இருக்கான். அவன் எனக்கு பில் கால்சன் எங்க இருக்கான்னு தெரியாது, ஆனா இந்த ஊர்ல இருக்க ஒரு ப்ராஸ்டியூட் கிட்ட அவன் அடிக்கடி போயிட்டு வரதா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். சரின்னு அந்த இன்ஃபார்மருக்கு காசு கொடுத்துட்டு ஏஞ்சலிஸ் அந்த இடத்துல இருந்து கிளம்பலான்னு பார்ப்பான். அப்பதான் விஷயத்த பாக்குறான். என்ன பாக்குறாங்கன்னா, டியூகோவை மறுபடியும் போலீஸ் தூக்குல போட ஏற்பாடு பண்ணிட்டு இருப்பாங்க. இது மாதிரி இவன் பேர் டியூகோ, இவன் இத்தனை நாட்டுல தேடப்படுற குற்றவாளி, இவன் இத்தனை கிரைம்ஸ் பண்ணியிருக்கான், இத்தனை கொலை பண்ணியிருக்கான், இத்தனை ரேப் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு டியூகோவை பார்த்து படிச்சுட்டு இருப்பாங்க. இதை பார்த்துட்டு ஏஞ்சலிஸ் அங்க வந்து கிளம்பிடுவான். வழக்கம் போல நம்ம டியூகோவை தூக்குல போடுறான்னா நம்ம கிளின்ட் தூரத்துல காப்பாற்ற ரெடியா இருப்பாரு. கரெக்டா நம்ம டியூகோவை தூக்குல போடும் போது அங்க வந்து சுட ஆரம்பிக்கிறாரு. ஆனா இந்த வாட்டி குறி மிஸ் ஆயிடுது. கையில சுடுறதுக்கு பதில் வேற எங்கேயோ கிளின்ட் சுட்டுறான். இதுக்கப்புறம் டியூகோவுக்கு உயிரே போயிடுது. பயங்கரமா பயந்துடுறான். அதுக்கப்புறம் எப்படியோ மேனேஜ் பண்ணி கிளின்ட் கரெக்டா கையில சுட்டு டியூகோவை காப்பாத்திடுவான். ரெண்டு பேரும் அங்க வந்து தப்பிச்சு ஒரு குதிரையில் தப்பிச்சு போயிடுவாங்க. போற வழி ஃபுல்லா டியூகோ கிளின்ட் திட்டிட்டே இருப்பான். நீ வேணுட்டே தானே சாவடிக்கு பார்த்த, வேணுட்டே குறியை மிஸ் பண்ணிட்டேன், நான் காசு அதிகமா கேட்டேன் சொல்லிட்டு நீ சாவடிக்கு பார்த்த சொல்லிட்டு டியூகோ கிளின்ட்டை பயங்கரமா திட்டுறான். கிளின்ட் எவ்வளவு சொல்லியும் புரிஞ்சிக்காம டியூகோ கிளின்ட்டை திட்டிட்டே இருக்கான். அதனால டியூகோ ஒரு ஸ்டேஜுக்கு மேல நீ சொல்றது கரெக்டா தான், இதுக்கு மேல நம்ம பார்ட்னரா இருக்க முடியாது சொல்லிட்டு கீழே இறக்கி விட்டுறான் டியூகோவை. கிளின்ட் டியூகோ கிட்ட, நீ ஓவரா பேசுற, நான் முன்னாடி குதிரையில போறேன், பின்னாடி நந்துவா, சுத்தி 70 கிலோமீட்டருக்கு தண்ணி கிடையாது, ஊர் கிடையாது, எதுவுமே கிடையாது, நீ பேசின பேச்சு உனக்கு பாதி காசு இல்லை, ஒரு ரூபாய் கூட தரக்கூடாது, உன்னோட பங்கு தெரியுமா, இந்த பாதி தூக்கயிறு தான் உன்னோட பங்கு, ஒருவேளை இந்த பாலைவனத்துல இருந்து நீ உயிர் தப்பிச்சு வந்தனா நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டியூகோ தனியா விட்டு கிளின்ட் அங்க இருந்து கிளம்பிடுறான். டியூகோ பின்னாடி துரத்திட்டு வந்து என்ன கூட்டிட்டு போன்னு சொல்றான். ஆனா கிளின்ட் அதெல்லாம் கண்டுக்காம அவன் மட்டும் கம்முன்னு கிளம்பி போயிடுறான். அடுத்த சீன்ல அந்த ஏஞ்சலைஸ் ப்ராஸ்டியூட்டை தேடி அவ வீட்டுல போய் உட்காந்துருப்பான். அந்த ப்ராஸ்டியூட் அப்பதான் வீட்டுல என்டர் ஆவா. வீட்டுல யாரும் வந்திருக்காங்க சொல்லிட்டு, பில் நீயா வந்திருக்கன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை விட்டுருவா. ஏஞ்சலிஸ் இதை கேட்டுறான். அப்போ உனக்கு பில்லை பத்தி தெரியும், அவன் எங்க இருக்கான்னு சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த ப்ராஸ்டியூட் கேட்கறான். ஆனா அந்த ப்ராஸ்டியூட் அதை சொல்ல மறுக்கிறா. உடனே ஏஞ்சலிஸ் அந்த ப்ராஸ்டியூட்டை போட்டு செம்மடி அடிக்கிறான். வழி தாங்க முடியாம அந்த ப்ராஸ்டியூட், எனக்கு பில் கால்சன் எங்க இருக்கானு தெரியாது, அவன் 10 நாளுக்கு முன்னாடி வார்ல சண்டை போடுறதுக்காக இந்த இடத்துக்கு போனான்னு சொல்லிட்டு லொகேஷனே சொல்லிடுறான் ஏஞ்சலிஸ் கிட்ட. ஏஞ்சலிஸ் பில் கால்சனை தேடி வார்னர் இடத்துக்கே போயிடுவான். ஏற்கனவே ஏஞ்சலிஸ் ஒரு வார ஆஃபீஸர்னு சொல்லியிருந்தேன், அதனால அவனுக்கு பில் கால்சனை கண்டுபிடிக்கிறது இன்னும் ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா அந்த வார்னர் இடத்துக்கே போயிடுவான். இப்போ நம்ம டியூகோ எப்படியோ உயிர் போயிடுச்சு அந்த பாலைவனத்துல இருந்து வந்துட்டு இருப்பான். வந்தவன் எங்க போவான்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா ஒரு கன்னு கடைக்கு தான் போவான். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிளின்ட் பழி வாங்கிறதுக்காக ஒரு கன்னு வாங்கிறதுக்காக போவான். அந்த கன்னு வாங்கினதுமே இதை ட்ரையல் பார்க்கணும்னு சொல்லுவான். அங்க 3 பொம்மை வச்சிருப்பாங்க கன்னு ட்ரையல் பார்க்கறதுக்காக. அந்த 3 பொம்மைக்குமே ஹெட்ஷாட் வைப்பான் டியூகோ. இதை வச்சு டியூகோவும் பயங்கரமா கன் ஹேண்டில் பண்ணுவான்னு நம்ம காட்டியிருப்பாங்க. இப்போ நம்ம கிளின்ட் எங்க இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு வார் நடந்துட்டு இருக்க இடத்துக்கு பக்கத்துல ஒரு ஹோட்டல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பான். வெளியே தன்னோட குதிரையை கட்டி போட்டுட்டு இவன் ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பான். இதை டியூகோ பார்த்துட்டு கிளின்ட் இந்த ஹோட்டல்ல இருக்கிறத கண்டுபிடிச்சிருவான். உடனே 3 அடியாளர்களை கூட்டு வந்து கிளின்ட்டை போட்டு தள்ளுறதுக்கு உள்ள அனுப்புவான். அந்த 3 பேரும் கன் எடுத்துட்டு கிளின்ட்டை போட்டு தள்ளுறதுக்காக மேல இருக்க ரூமுக்கு ஏறி போவாங்க. இந்த கவுபாய்ஸ்லாம் ஒரு ஷூ போட்டிருப்பாங்க. அதுல கிளிங்னு ஒரு பெல் சவுண்ட் வரும். அதை வச்சு கிளின்ட் உசார் ஆயிடுவான். அந்த 3 பேரும் ரூம் உள்ள என்டர் ஆன உடனே பட்டுன்னு அவங்க எல்லாரையுமே ஒரே ஷாட்ல கிளின்ட் போட்டுருவான். இதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா டியூகோ ஜன்னல் வழியா வந்திருப்பான். எனக்கு தெரியும்டா அந்த 3 பேரும் நீ போட்டுருவன்ட்டு, அதனாலதான் அவனுக்கு முன்னாடி அனுப்பிட்டு நான் பின்னாடி ஜன்னல் வழியா வந்தேன்னு சொல்லிட்டு, எப்படி தப்பிச்சு வந்தேன் பாத்தியா, உன்னை போடுறதுக்கு தான் நான் வந்தனே அப்படின்னு சொல்லிட்டு டியூகோ கிளின்ட் கிட்ட அந்த தூக்கு கயிறு கொடுத்து இப்ப நீயே உன்னை தூக்கு போடுன்னு சொல்லிட்டு மிரட்டுறான். கிளின்ட் வர வழி இல்லாம அந்த கயிறு எடுத்து மேல மாட்டிக்கிறான். இந்த ஹோட்டல் பக்கத்துல வார் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னால அப்ப அங்கிருந்து ஒரு பீரங்கில அந்த குண்டு திடீர்னு வந்து இவங்க இருக்க அந்த ரூம்ல அட்டாக் பண்ணுது. அந்த ரூமே புகையாயிடுது. கிளின்ட் இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். டியூகோ எழுந்து பார்த்ததும் கிளின்ட் எஸ்கேப் பண்ணதை பார்த்து செம காண்டாயிடுறான். அவனை விடாம தேட ஆரம்பிக்கிறான். நம்ம கிளின்ட்டுக்கு தான் பயங்கரமா சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்குல்ல, அவன் போற வழியெல்லாம் சிகரெட் பிடிச்சி போட்டு போயிருப்பான். அந்த சிகரெட் ஃபாலோ பண்ணி டியூகோ கிளின்ட்டை கண்டுபிடிச்சிருவான். ஒரு வழியா டியூகோ கிளின்ட்டை கண்டுபிடிச்சிடறான். அதுக்கப்புறம் அவனை பின்னாடி போய் கன்னு வச்சு மிரட்டி அவனை பாலைவனத்துக்கு எடுத்துட்டு போறான். அங்க போனதும் டியூகோ கிளின்ட்டோடைய வாட்டர் பாட்டிலையும் தொப்பியும் சுட்டுறான். டியூகோ கிளின்ட் கிட்ட, நீ என்னை தனியா விட்டு போன பாலைவனத்தோட இந்த பாலைவனம் 2 மடங்கு பெருசு, நீ முன்னாடி வெயில எரிஞ்சிட்டு வந்து போயிட்டு நான் பின்னாடி ஜாலியா கூட பிடிச்சி தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டு இருப்பேன், நீயே வெயில் தாங்காம தோல்லாம் எரிஞ்சு போய் என்ன சுட்டுட்டு சொல்லிட்டு என்கிட்ட கெஞ்சணும், அதை நான் பார்த்து சந்தோஷப்படணும்னு சொல்லிட்டு டியூகோ கிளின்ட் நடக்க சொல்றான். கிளின்ட் வேற வழியெல்லாம் நடக்க ஆரம்பிப்பான். பின்னாடி டியூகோ ஜாலியா கூட பிடிச்சி தண்ணி குடிச்சிட்டு வந்திருப்பான். ஒரு ஸ்டேஜுக்கு மேல நம்ம கிளின்ட்டால முடியாது, இப்போ போய் சொல்லலாம்னு சொல்லிட்டு டியூகோ கிளின்ட் கிட்ட போவான். அப்போ திடீர்னு ஒரு குதிரை வண்டி இவங்க இருக்கிற இடத்த நோக்கி வரும். அதை என்னன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு டியூகோ கிட்ட போய் பார்ப்பான். அந்த குதிரை வண்டி உள்ள 3 கிரீன் ட்ரெஸ் போட்ட வார் சோல்ஜர்ஸ் செத்து போயிருப்பாங்க. அதுல ஒருத்த மட்டும் உயிருக்கு போராடிட்டு இருப்பான். யாருன்னு பார்த்தா அதுதான் நம்ம பில் கால்சன் டியூகோ கிட்ட தண்ணி கேட்பான். ஆனா டியூகோ தண்ணி தராம உனக்கு தண்ணி கொடுத்தா எனக்கு என்ன லாபம்னு கேட்பான். அதுக்கு பில் கால்சன், எனக்கு ஒரு இடத்துல புதையல் இருக்க தெரியும், அந்த இடத்துல 2 லட்சம் கோல்ட் காயின்ஸ் இருக்கு, நான் உனக்கு அந்த இடத்த சொல்றேன், எனக்கு தண்ணி கொடுன்னு கேட்பான். டியூகோ உடனே பயங்கரமா குஷி ஆயிடுறான். நான் உனக்கு கண்டிப்பா தண்ணி தரேன், நீ அந்த புதையல் எங்க இருக்குன்றது மட்டும் என்கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்றான். அதுக்கு பில் கால்சன், இங்க பிரிட்ஜ் பக்கத்துல வார் நடந்துட்டு இருக்கு, அந்த வார் நடந்துட்டு இருக்க இடத்துக்கு பக்கத்துல ஒரு சுடுகாடு இருக்கு, அந்த சுடுகாட்டுல ஒருத்தரோட சமாதி கீழே தான் அந்த புதையல் இருக்குன்னு சொல்லுவான். டியூகோ உடனே யாரோட சமாதி கீழே அந்த புதையல் இருக்குன்னு கேட்கறதுக்குள்ள பில் கால்சன் மயக்கம் போட்டுருவான்.
உடனே தண்ணி எடுத்துட்டு வர டியூகோ ஓடுவான். டியூகோ ஓடி போய் தண்ணி எடுத்துட்டு வந்து பார்த்தா பில் காசன் இறந்து போயிட்டு இருப்பான். நம்ம பில் காசன் பக்கத்துல நம்ம கிளின்ட் உட்காந்துட்டு இருப்பான். என்ன நடந்திருக்கும்னா, பில் காசன் கிளின்ட் கிட்ட அந்த சமாதியோட பேரை சொல்லிட்டு செத்து போயிட்டு இருப்பான். இப்போ டியூகோ அந்த புதையல் எடுக்கணும்னா அவனுக்கு கிளின்ட்டோட உதவி கண்டிப்பா தேவை. அதனால டியூகோ கிளின்ட் கிட்ட போயிட்டு, மச்சான் நம்ம எப்படிலாம் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம், அந்த சமாதியோட பேர் என்கிட்ட சொல்றான்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆனா கிளின்ட் சொல்லாம மயக்கடிச்சு வந்துடுறான். வேற வழி இல்லாம டியூகோ கிளின்ட்டை அந்த குதிரை வண்டியில ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறான். இப்போ 2 பேரும் சேர்ந்து அந்த புதையலை தேட ஆரம்பிக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வாரில் ப்ளூ ட்ரெஸ் போட்டு ஒரு டீம் இருப்பாங்க, இன்னொரு டீம் கிரீன் ட்ரெஸ் போட்டு இருப்பாங்க. அந்த குதிரை வண்டியில் வந்தவங்க பில் காசன் கூட இருந்தவங்க கிரீன் ட்ரெஸ் போட்டு இருப்பாங்க. அந்த கிரீன் ட்ரெஸ் எடுத்து கிளின்ட்டும் டியூகோவும் போட்டுட்டு அந்த புதையலை தேடி ஹாஸ்பிட்டல் இருந்து கிளம்புறாங்க. போற வழியில ஒரு மலை பக்கத்துல ப்ளூ ட்ரெஸ் போட்ட சோல்ஜர்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. ஆனா டியூகோ கண்ணுக்கு அவங்க கிரீன் ட்ரெஸ்ஸா தெரிவாங்க. ஏன்னா அவங்க மேல ஃபுல்லா தூசியா இருக்கும், அதனால கிரீன் ட்ரெஸ் மாதிரி தெரிவாங்க. உடனே டியூகோ என்ன பண்ணுவான், கிரீன் சோல்ஜர்ஸ் வராங்கன்னு சொல்லிட்டு ப்ளூ சோல்ஜர்ஸ் நாங்களாம் அடிச்சு ஓட விட்டோம், இத்தனை பேர் சுட்டுட்டோம்னு சொல்லிட்டு வாய் விட்டுருவான். அங்க இருந்த ப்ளூ சோல்ஜர்ஸ் கிட்ட வந்தோன்னே தூசி தட்டின அப்புறம் தான் தெரியும் அவங்களாம் ப்ளூ சோல்ஜர்ஸ் கிரீன் சோல்ஜர்ஸ் கிடையாதுன்னு. உடனே டியூகோவையும் கிளின்ட்டையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. எங்க கூட்டு போவாங்கன்னா, ப்ளூ சோல்ஜர்ஸ்லாம் கிரீன் சோல்ஜர்ஸ் ஒரு இடத்துல அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த கேம்புக்கு இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போயிடுவாங்க. அங்கதான் போய் பார்த்தா ஏஞ்சலிஸ் இருப்பான். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏஞ்சலிஸ் ஒரு வார ஆஃபீஸர். அவன் பில் காசனை தேடி அந்த கேம்புக்கு போயிருப்பான். அங்க கைதிகளுக்கு அட்டன்ஸ் எடுத்துருப்பாங்க. அங்க டியூகோ கிட்ட அவன் பேர் என்னன்னு கேட்பாங்க. அதுக்கு அவன் என் பேர் பில் காசன் சொல்லிடுவான். இது ஏஞ்சலிஸ் நோட் பண்ணிடுவான். ஏற்கனவே ஒரு சீன்ல டியூகோவுக்கு தூக்கு போடும்போது அவன் பேரை சொல்லி படிச்சதை ஏஞ்சலிஸ் நோட் பண்ணிருப்பான். இதை வச்சு டியூகோ போய் சொல்றான் அவனுக்கு பில் காசனை பத்தி அது தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஏஞ்சலிஸ் கண்டுபிடிச்சிடுவான். உடனே அவனை சாப்பிட்றதுக்கு கூப்பிடுறான். ஏஞ்சலிஸும் டியூகோவும் சாப்பிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு இருக்கும்போது ஏஞ்சலிஸ் டியூகோ கிட்ட ஏன் உன் பேர் பில் காசன் மாத்தி சொன்ன, உன் பேர் டியூகோ தானேன்னு கேட்கறான். டியூகோ நான் சும்மா தான் பேரை மாத்தி சொன்னேன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான். ஆனா ஏஞ்சலிஸ் இதை நம்பல. உனக்கு பில் காசனை பத்தி தெரியுமா, அவன் எதனா புதையலை பத்தி கூட சொன்னா நான் சொல்லிட்டு கேட்கறான். டியூகோ இல்ல நான் பில் காசன் இது மாதிரி பார்த்ததே இல்லை, அவன் யாருன்னு எனக்கு தெரியாது சொல்லிட்டு சமாளிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா ஏஞ்சலிஸ் இதை நம்பாம டியூகோ போட்டு செம்மையா அடிச்சு டார்ச்சர் பண்றான். ரத்தம் வர வரைக்கும் பயங்கரமா டியூகோ போட்டு அடிக்கிறாங்க. கண்ணெல்லாம் பிதுக்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே டியூகோவால முடியாம ஆமா பில் காசனை பத்தி எனக்கு தெரியும், அவன் புதையல் இருக்க இடத்த என்கிட்ட சொன்னான்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். டியூகோ ஏஞ்சலிஸ் கிட்ட அந்த சுடுகாடோட பேரை சொல்லிடுறான். இதுக்கப்புறம் அந்த சமாதி பேர் எனக்கு தெரியாது, என் ஃப்ரெண்டு கிளின்ட்டுக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். ஏஞ்சலிஸ்க்கு இதுக்கப்புறம் டியூகோவால எந்த யூஸ் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால அவனுக்கு கீழே இருக்க ஒரு ஆஃபீஸர் கிட்ட டியூகோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு தூக்குல போட சொல்லியிருப்பான். இதுக்கப்புறம் ஏஞ்சலிஸ் கிளின்ட்டை கூப்பிட்டு எனக்கு அந்த புதையலை பத்தி தெரியும், சுடுகாடு எங்க இருக்கணும்னு தெரியும், ஆனா சமாதி பேர் தெரியாது, நீ எனக்கு அந்த சமாதி பேரை சொல்லணும். அப்படி சொன்னேன்னா பாதி பாதி நம்ம எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னேன்னா நீ இருக்கிறது என் இடம், உன் இங்கேயே போட்டு தள்ளிட்டு நான் பாட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்றான். கிளின்ட்டும் வர வழி இல்லாம இந்த டீலுக்கு ஒத்துக்கிறான். ஏஞ்சலிஸும் கிளின்ட்டும் அந்த புதையலை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா ஏஞ்சலிஸ் கீழே இருக்க அந்த ஆஃபீஸர் டியூகோவை தூக்குல போட ட்ரெயின்ல கூட்டிட்டு போயிட்டு இருப்பான். இங்க சில சீன்ஸ்லாம் காட்டுவாங்க. அந்த ப்ளூ சோல்ஜர்ஸ் கிரீன் சோல்ஜர்ஸை ட்ரெயின்ல கட்டி தர வச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. இந்த சீன்லாம் உண்மையிலே நடந்திருக்குன்னு சொல்லிட்டு எடுத்திருப்பாங்க. டியூகோ எப்படின்னா அங்க தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸரோட சண்டை போடுறான். சண்டை போட்டுட்டு ட்ரெயின்ல இருந்து குதிச்சு அந்த ஆஃபீஸர் ஏத்துட்டு போய் ட்ராக்ல போட்டு அடிச்சு போட்டுறான். இதுக்கப்புறம் டியூகோ அங்க வந்து தப்பிச்சு அந்த வழியா ஒரு ட்ரெயின் வரும். அதுல ஏறி அவனும் புதையலை தேடி ஓட ஆரம்பிச்சிருவான். இங்க ஒரு இடத்துல வார் நடந்து சண்டை போட்டு இருப்பாங்க. பக்கத்துல வீடுலாம் இருக்கும். இங்கதான் ஏஞ்சலிஸும் கிளின்ட்டும் புதையலை தேடி வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. கிளின்ட் ஏஞ்சலிஸ் கிட்ட தப்பிக்கணும்னு எப்படின்னா பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா ஏஞ்சலிஸ் காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். எப்படியும் புதையல் கிடைச்சதுக்கு அப்புறம் இவனை போட்டு தள்ளிடுவான் கிளின்ட்டுக்கு தெரியும். எப்படியோ டியூகோ அவனும் புதையலை தேடி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துருப்பான். ஒரு வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க. அதுல உள்ள போய் குளிக்கலான்னு குளிச்சுட்டு இருப்பான். டியூகோ அந்த வீட்டுல குளிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தவன் யாருன்னா ஸ்டார்டிங்ல 3 பவுண்டி ஹண்டர்ஸ் காட்டி இருப்பாங்களே, அதுல 3 பேர்ல 2 பேர் இறந்து போயிடுவாங்க. ஒருத்த மட்டும் எஸ்கேப் ஆயிடுவான். அவன் தான் டியூகோ பழி வாங்கிறதுக்காக வந்திருப்பான். டியூகோ குளிச்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு டைலாக்லாம் பேசிட்டு இருப்பான். நீ என் ஃப்ரெண்ட்ஸை கொண்டுட்ட, அவனை பழி வாங்கிறதுக்காக தான் இவ்வளவு நாள் தேடிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்படி அவன் பேசிட்டு இருக்கும்போது டியூகோ கன் எடுத்து டப் டப்புன்னு போட்டுருவான். குளிச்சுட்டு இருக்கும்போது உள்ள கன் வச்சு தான் டியூகோ குளிச்சுட்டு இருந்திருப்பான். அவனை சுட்டதும் பக்கத்துல ஒரு வீட்டுல தான் கிளின்ட் பதுங்கி இருப்பான். அவனுக்கு அந்த சவுண்டு கேட்டுரும். அந்த கன் சவுண்ட் வச்சு இது டியூகோவோட கன் சவுண்ட் தான் கண்டுபிடிச்சிருவான். டியூகோ கிட்ட போயிட்டு எப்படின்னா சேர்ந்துடணும்னு சொல்லிட்டு அங்க தப்பிக்க பார்ப்பான். கிளின்ட் ஏஞ்சலிஸ் கிட்ட தப்பிச்சு டியூகோ கிட்ட போய் சேர்ந்துடுறான். 2 பேரும் டீல் போட்டுக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து ஏஞ்சலிஸை போட்டு சொல்லிட்டு வரப்போதே இல்ல பாதி பாதி எடுத்துக்கலாம்னு பேசிக்கிறாங்க. ஆனா ஏஞ்சலிஸ் கூட 5 பேர் கன் வச்சுட்டு இருக்காங்க. அதனால அவ்வளோ ஈஸி இல்லைன்னு சொல்றான் கிளின்ட். டியூகோ நான் அதை பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு 2 பேர் சேர்ந்து ஏஞ்சலிஸை அட்டாக் பண்றாங்க. கிளின்ட்டும் டியூகோ சேர்ந்து ஏஞ்சலிஸோட ஆளுங்க எல்லாருமே போட்டு தள்ளிடுறாங்க. கடைசியில் ஏஞ்சலிஸ் மட்டும் எங்கேயோ எஸ்கேப் ஆகி தப்பிச்சு போயிடுறான். அவன் போயிட்டு போறான்ட்டு கிளின்ட்டும் டியூகோவும் அந்த புதையலை தேடி போறாங்க. கடைசியா அந்த வார் நடந்துட்டு இருக்க பிரிட்ஜ் கிட்ட போய் சேர்ந்துடுறாங்க. 2 பேர் என்ன பேசிக்கிறாங்கன்னா, இந்த பிரிட்ஜ் தாண்டி தான் சுடுகாடு வந்துடும், அந்த சுடுகாடுல தான் அந்த புதையல் இருக்கு, அதனால நம்ம நைட் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் சொல்லிட்டு கிளின்ட் சொல்றான். டியூகோ அதுக்கு இல்ல இப்பயே போகலாம், இப்ப போனா தான் கரெக்டா இருக்கும், என்னோட உள் மனசு இப்பயே போன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். கிளின்ட் டியூகோ கிட்ட என்ன சொல்றான்னா, ஏற்கனவே நீ வாய் விட்டதுனால தான் அந்த கேம்ப்ல நம்ம மாட்டணும், இப்போ சொல்றது கேளு, நம்ம நைட்டு போய்க்கலாம்னு சொல்லிட்டு கிளின்ட் சொல்றான். டியூகோ அதெல்லாம் காதலே வாங்கிக்காம முன்னாடி போறான். உடனே ப்ளூ சோல்ஜர்ஸ் ரவுண்ட் அப் பண்ணி 2 பேரையும் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. எங்க கூட்டிட்டு போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த வார் நடந்துட்டு இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு போயிறாங்க. இங்கதான் அந்த வார் ஏன் நடக்குதுன்னே காட்டுவாங்க. ஒரு ஒண்ணுத்துக்கு ஒரு பிரிட்ஜ் நடுவில் இருக்கும். இதுக்கு தான் 2 டீமும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் ப்ளூ சோல்ஜர்ஸ் ஃபயர் பண்ணிட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் அங்க இருந்து கிரீன் சோல்ஜர்ஸ் ஃபயர் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போயிட்டு ஒரு டென்ட்ல உட்கார வச்சிருப்பாங்க. திடீர்னு கிரீன் சோல்ஜர்ஸ் ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களும் பதிலுக்கு ஃபயர் பண்ணுவாங்க. 2 பேருமே பயங்கரமா சண்டை போட்டுப்பாங்க. அந்த இடமே தரமாட்டம் ஆயிடும். இப்பதான் ஒரு சோல்ஜர் என்ன பண்ணுவானா, கிளின்ட் கிட்ட எனக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கு,
இருக்கு. இந்த சண்டைக்கெல்லாம் காரணமே அந்த பிரிட்ஜ் தான். அந்த பிரிட்ஜ் மட்டும் இல்ல இந்த வாரே இருந்திருக்காது சொல்லிட்டு கிளின்ட் கிட்ட அந்த பிரிட்ஜ் அழிக்க சொல்லுவான். நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல இறந்து போயிடுவேன். என்னோட கடைசி ஆசையை நினைச்சிட்டு இதை நீ எனக்காக செய்யணும்னு சொல்லிட்டு கிளின்ட் கிட்ட கேட்பான். கிளின்ட்டும் சரி போற போக்குல ஒரு நல்லது பண்ணிட்டு போலாம்னு சொல்லிட்டு அந்த டென்ட்ல இருந்த சில வெடி மருந்துகள்லாம் எடுத்துட்டு டியூகோ கூட்டிட்டு அந்த பிரிட்ஜ் சுத்தி கட்டுறதுக்கு போயிடுவான். மேல கிரீன் சோல்ஜர்ஸும் ப்ளூ சோல்ஜர்ஸும் சண்டை போட்டுருப்பாங்க. இவங்க கீழே தண்ணிக்குள்ள போய் அந்த பிரிட்ஜை சுத்தி பாம கட்டுவாங்க. இப்படி வெடி மருந்தை கட்டிட்டு இருக்கும் போதே டியூகோ கிளின்ட் கிட்ட இப்போ நம்ம இங்கிருந்து உயிர் பழிப்பான்றதே டவுட் தான். இப்போவாது என்கிட்ட சொல்லு அந்த பேர் என்னன்னுட்டு கேட்பான். நீ கூப்பிட்டேன்னு உனக்காக தான் இந்த வெடி மருந்தெல்லாம் கட்டுறதுக்காக நான் நின்றுட்டு இருக்கேன். இப்போவாது அந்த பேரை சொல்லுன்னு சொல்லிட்டு டியூகோ கிளின்ட் கிட்ட கெஞ்சுறான். சரி கிளின்ட்டும் போனா போதுன்னு இந்த சுடுகாட்டில் ஆர்க் ஸ்டாண்டன் ஒரு சமாதி இருக்கு, அது கீழே தான் இந்த புதையல் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். இதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து இந்த பிரிட்ஜை வெடிக்க வச்சிடறாங்க. டியூகோ மட்டும் கிளின்ட்டை கழட்டி விட்டுட்டு தனியா ஒரு குதிரையை எடுத்துட்டு அந்த புதையலை தேடி கிளம்பிடுறான். அங்க போய் பார்த்தா 1000 சமாதி இருக்கு. இதுல ஆர்க் ஸ்டாண்டன் சமாதியை டியூகோ பயங்கரமா தேடுறான். ஒரு வழியா ஆர்க் ஸ்டாண்டன் சமாதியை டியூகோ கண்டுபிடிச்சிடறான். அங்க இருக்க ஒரு பலகையை வச்சு மண்ணை நோண்டி நோண்டி எடுத்துட்டு இருக்கான். திடீர்னு யாரோ ஒருத்தர் மண்வெட்டியை தூக்கி போட்டு இப்போ தோண்டி இதை வச்சு ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யாருன்னு திரும்பி பார்த்தா நம்ம கிளின்ட் தான் வந்திருக்காரு. கிளின்ட்டும் எப்படியோ பொறுமையா ஃபாலோ பண்ணிட்டு அந்த சுடுகாட்டுக்கு வந்துடுறாரு. இதுக்கப்புறம் இன்னொரு மண்வெட்டியை தூக்கி போட்டு 2 பேரும் சேர்ந்து தோணுங்க இன்னும் ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யாருன்னு பார்த்தா ஏஞ்சல் ஐஸும் ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வந்துட்டு இருக்கான். ஏஞ்சல் ஐஸ் கிளின்ட்டை தோண்ட சொல்றான். ஆனா கிளின்ட் முடியாதுன்றான். நீ தோண்டலன்னா உன்னை இங்கேயே சுட்டுருன்னு சொல்லிட்டு கிளின்ட் ஏஞ்சல் ஐஸ் மிரட்டுறான். நீ என்ன சுட்டினா இங்கிருந்து ₹1 கூட எடுத்துட்டு போக மாட்டேன். நான் டியூகோ கிட்ட அந்த சமாதியோட பேரை மாத்தி சொல்லிட்டேன். அந்த சமாதியில காசே இருக்காது, வேணா செக் பண்ணி பாருன்னு சொல்றான். டியூகோவும் தோண்டி பார்க்கறான். அதுல வெறும் எலும்பு கூட தான் இருக்கு, அங்க புதையலே இல்லை. உண்மையான சமாதி பேர் எனக்கு மட்டும் தான் தெரியும், அதனால நான் சொல்றதை கேளுங்கன்னு சொல்லிட்டு கிளின்ட் சொல்றான். என்ன பண்றான்னா ஒரு கல்லுக்கு கீழே அந்த உண்மையான சமாதி பேரை எழுதி வச்சிடறான். இப்போ நம்ம எல்லாரும் ஒரு கன் ஃபைட் வச்சுக்கலாம். இந்த கன் ஃபைட்ல யார் வின் பண்றாங்களோ கடைசியில யார் உயிரோடு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த புதையல். அவங்க போய் அந்த சமாதியை தோண்டி அந்த புதையலை எடுத்துக்கலாம்னு கிளின்ட் சொல்றான். 3 பேரும் இதுக்கு ஒத்துக்குறாங்க. ஒரு கன் ஃபைட் ரெடியா வராங்க. உண்மையிலேயே இந்த படத்துல இந்த சீனுக்கு தான் பயங்கரமா மியூசிக் போட்டிருப்பாங்க. மியூசிக் போட்டு பயங்கரமா கியூரியாசிட்டியா ஏத்திருப்பாங்க. யாரை சுடுவான்னு பார்த்துட்டு இருக்கும்போது டப்புன்னு நம்ம கிளின்ட் கன் எடுத்து ஏஞ்சல் ஐஸை போட்டுறாரு. உடனே டியூகோ கன் எடுத்து கிளின்ட் சுட பார்ப்பான். ஆனா டியூகோட கன் ஒர்க் ஆகுது. நம்ம கிளின்ட் என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா அந்த பிரிட்ஜுக்கு பாம்பு தண்ணியில போயிருப்பாங்களே, அப்போவே கிளின்ட் டியூகோவோட கன்ல இருந்து புல்லட்ஸ் எடுத்துட்டு இருப்பான். அதனால டியூகோவோட கன் ஒர்க் ஆகுது. கிளின்ட் ஏஞ்சல் ஐஸை போட்டு தள்ளிடுறான். அங்க அன்னோன்னு ஒரு சமாதி இருக்கும், அதை போய் டியூகோவை தோண்ட சொல்லுவான். தோண்டி பார்த்தா அதுல தான் அந்த புதையல் இருக்கும். 2 லட்சம் கோல்ட் காயின்ஸை பாதியா பிரிச்சுப்பாங்க. இப்போ நம்ம கிளின்ட் கிட்ட தான் கன் இருக்கு, டியூகோவோட கன் ஒர்க் ஆகுது. அதனால கிளின்ட் என்ன பண்றான்னா முன்னாடி ஒரு சீன்ல டியூகோ கிளின்ட்டை கன்னை காட்டி மிரட்டி நீயே உன்னை தூக்கு போட்டு சொல்லி மிரட்டி இருப்பான். அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி கிளின்ட் டியூகோ கிட்ட ஒரு கயிறு கொடுத்து நீயே உன்னை இங்க தூக்கு போட்டுக்குன்னு சொல்லுவான். டியூகோ நான் தெரியாம பண்ணிட்டேன் என்னை விட்டுருன்னு சொல்லிட்டு கேட்பான். ஆனா கிளின்ட் அதெல்லாம் ஒத்துக்காம நீ இந்த மரத்துல இப்போ தூக்கு போட்டுவோ இல்ல நானே அவனை சுட்டுருவேன்னு சொல்லிட்டு சொல்லுவான். டியூகோவும் வேற வழி இல்லாம அந்த மரத்துல ஏறி தொங்கிடுவான். இதுக்கப்புறம் கிளின்ட் அவனுடைய பங்கு எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். கொஞ்ச தூரம் போயிட்டு அப்புறம் ஸ்டார்டிங்ல எப்படி கயிறு சுட்டு அவனை காப்பாற்றுவானோ அதே போல அந்த கயிறை சுட்டு டியூகோவை காப்பாத்திடுவான். இதுக்கப்புறம் கிளின்ட் 1 லட்சம் காசு எடுத்துட்டு அவன் வேலையை பார்த்துட்டு போயிடுவான். டியூகோவும் அவன் பங்கு 1 லட்சம் எடுத்துட்டு அவன் வழியை பார்த்துட்டு போயிடுவான். இதோட இந்த படம் முடிஞ்சுது. இதே போல வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த படத்தை இது போல வீடியோவா போடணும்னு சொல்லிட்டு அந்த படத்தோட பேரை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.